ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு டிஎம்எல் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய ஹாலிடே vlog அண்ட் எக்ஸாம்ஸும் கிட்ட வருது. எல்லாமே நான் ஓரளவுக்கு இதில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக vlog போடணும்னு சொல்லி எனக்கே நான் ஒரு மைண்ட் செட் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஃபஸ்ட்டு படியாக இந்த vlog எடுக்கிறேன். எனக்கு தெரியும் இது மே மாதம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். லைக் இந்த 12th முடித்தவங்களுக்கெல்லாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, அம்மா, அப்பா எல்லாருமே சஜஷன்ஸ் குடுப்பாங்க. பட் உங்களுக்கு என்ன வேணும்? லைக் உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எந்த ஃபீல்டில் நமக்கு டேலண்ட் இருக்கோ, இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அந்த ஃபீல்டில் போனால் கன்ஃபார்ம் ஒரு நாள் நம்ம ஷைன் ஆவோம். அதனால் அதை சூஸ் பண்ணுங்கள். அப்படியே மார்னிங் மோட்டிவேஷனை காஃபியோடு முடிச்சுக்கலாம். நான் எந்திரிச்சதே ரொம்ப லேட் தான். ஒரு 11 o'clock போல் தான் எந்திரிச்சேன். அதனால் டைரெக்டாக லன்ச் சாப்பிட்ணும். ஆக்சுவலி இன்றைக்கி காலேஜ் இருக்குது. எங்களுக்கு மட்டும்தான் ஹாலிடே. அதனால் நாங்கள் காலேஜ் மெஸ்ஸில் தான் போய் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ காலேஜ் மெஸ்க்கு போகிறோம் அப்படின்னா ட்ரெஸ் கோட் இருக்குது. நம்ம ஃபார்மல்ஸில் தான் போனோம். அதனால் ரெடி ஆகிட்டேன். நான் பெருசாக மேக்கப் எதுவும் போடல, சாப்பிட்டு தான் போகிறோம். பட் வெயில் பயங்கரமாக இருக்குது வெளியில். வெளியில் எனக்கு அடி எடுத்து வைக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்து. ஸோ லைட்டாக சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஏன் நான் சன்ஸ்க்ரீன் போடுறேன்னா, வெயிலுன்றதுனால இல்லை, எனக்கு போட்டாலும் எனக்கு எப்படி டேன் ஆயிடும். பட் ஸ்டில் அது போட்டால் ஒரு இது இருக்கும். அதனால் போட்டுப்பேன். குட்டியாக ஒரு பொட்டு வச்சுக்கிட்டேன். அப்படியே கிளம்பிடலாம் அப்படி சொல்லிட்டு. அப்புறமா மறந்துட்ட போல் லிப் பாம் போட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு. சாப்பிட்றதுக்கு இவ்வளோ மேக்கப் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு புரியுது மைண்ட் வாய்ஸ். நான் ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி இல்லை. இங்கே தான் அப்படி ஆயிட்டு. நான் எங்கே போனாலும் நம்ம நம்மளை ப்ரெப் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே ஹாஸ்டல்லேருந்து மெஸ்க்கு நடந்து போயிட்டுருந்தோம். பசியில் இருந்தேன் நான். ஏன்னா ஏஞ்சதே ரொம்ப லேட்டா. ஸோ சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி போனேன். இன்றைக்கி டியூஸ்டே. அதனால் டியூஸ்டேயோட மென்யூ எப்பவுமே வெரைட்டி ரைஸ் இருக்கும். இன்றைக்கி சாம்பார் ரைஸும் பொட்டேட்டோவும் என்னோடய கம்ஃபர்ட் ஃபுட். அண்ட் அவள் புளி சாதம் வாங்கிக்கிட்டா. ரிட்டன் வரும்போது இங்கே கடையில் இந்த கிம்ச்சி பிங்கோ இருந்தது. அதனால் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் படித்தேன். ரொம்பலாம் படிக்கல, ரொம்ப கம்மியாக படித்தேன். ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் இருக்குது டைமு. அதனால சும்மா டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பலாம் படிக்கலை. ஸோ சும்மா ஒரு 1 hour கிட்ட படிச்சிருப்பேன், அவ்வளோதான். ரொம்ப படிக்கல. சும்மா 5th லெசன் இந்த படிக்காத யூனிட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, சுத்தமாக தொட்டே பார்க்காத யூனிட், அதான் படிச்சிருந்தேன். படிக்கும்போது சும்மா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே படித்தா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நான் மோஸ்ட்லி சும்மா படிக்கும்போது தான் சாப்பிட்றத தான் செய்வேன். மித்த டைம் ரொம்ப சீரியஸாக படிக்கும்போது பக்கத்தில் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். முடிஞ்ச உடனே நான் சரி எப்போ தான் ட்ராமா பார்ப்போம்னு சொல்லிட்டு உட்காந்து இந்த இஃப் இட்ஸ் விஷஸ் குட் கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கொரியன் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருந்தது. அதை உட்காந்து நான் பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். லைக் ஒரே நாளில் ஃபுல்லாத்தையும் முடிச்சிட்டேன். மோஸ்ட்லி ஒரு எபிசோட் மட்டும் மறுநாளில் 2 எபிசோட் பார்த்தேன். பட் மோஸ்ட்லி 6 எபிசோட்ஸ் கிட்ட ஒரே நாளில் முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்கிட் கேமு, ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட், த நைட் ஹேஸ் கம், டியூட்டி ஆஃப்டர் ஸ்கூல், இந்த மாதிரி மூவிஸ்லாம் பிடிக்கும், ஹாரர், ஹை ஸ்கூல் அதெல்லாம் பிடிக்கும்னா பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படியே யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். வியூஸ் ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக போடாதனால நான் இப்படி அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அது என்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஹாலிடேயில், இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். நான் ஊர்லேருந்து மாங்காய் கொண்டு வந்திருந்தேன். என் ஃப்ரெண்ட் அதை ரொம்ப அழகாக மாஸ்டர் செஃப் மாதிரி கட் பண்ணியிருந்தா. எனக்கு காரம் பிடிக்காது. அதனால் எனக்கு காரம் இல்லாமல் அவளுக்கு காரம் போட்டு நாங்கள் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலி சீரீஸ் பார்க்கும்போது ஏதாவது சாப்பிட்ணும், இல்லைனா எனக்கு மண்டை வெடிக்கும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். வெயில் வேறு, இந்த வெயிலில் மாங்காய் யாரும் சாப்பிடுவாங்கன்னு தெரியல. பசி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பப்போ ஏதாவது சாப்பிட்டுட்டே இருந்தால் அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும், ஏதாவது பண்ணிட்டே இருக்கும்போது. அப்புறமா அப்படியே சம்மு போட்டு பார்த்துட்டு இருந்தோம். சம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போதே போட்டு பார்த்துட்டுலாம் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணாமல் போகாதீங்க. சம் இருந்துச்சுன்னா, நான்லாம் கான்செப்ட் படிச்சுட்டு போயிட்டு அங்கே ஆன்சர் வராமல் ரொம்ப தவிச்சிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நம்ம தலைவன் ChatGPT தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஐ திங்க் பெஸ்ட் டீச்சர் அவார்ட் கோஸ் டு அவருக்கு தான். ஏன்னா எல்லாமே இப்போலாம் ChatGPT அண்டு மெட்டா யூஸ் பண்ணுவேன் சில டைம். ஆக்சுவலி மெட்டா ரொம்ப அண்டர் ரேட்டட். ஆனால் அதுவுமே நல்லா இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள் மெட்டா ஏஐ. நைட்டுக்கு கொஞ்சம் ரைஸு, அப்புறமா இட்லி சாம்பாரோட நான் இந்த டேவை முடிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். பாய்.